ஹே ஃபேமிலிஸ், வெல்கம் டு கீர்த்தி ஸ்டார்ட்ஸ். நான் உங்கள் கீர்த்தி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பல்லாவரம் சந்தைக்கு போய் தரமான ஒரு விஷயத்த வாங்க போகிறோம். அது என்ன விஷயன்றது வீடியோட கடைசியில் நான் பின் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ இங்கே என்னென்ன பொருள் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சென்னை மக்கள் யாருக்குமே பல்லாவரம் சந்தைனா என்ன அப்படின்றதெல்லாம் சொல்ல வேணாம். எவ்ரி ஃப்ரைடே வந்து பல்லாவரம் சந்தை இருக்கும். மார்னிங் 8 to 10 வரைக்குமே இருக்கும். ஸோ வந்து நல்ல எல்லா ஹோம் அப்ளையன்சஸுமே இங்கே இருக்குது. நான் என்னென்னு வீடியோக்குள்ளே போயிட்டு கிளியராக பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தோட ஸ்டார்டிங்கு. ஸோ எண்டிங் வந்து அந்த சைடு இருக்குது, அரவுண்ட் ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட. ஸோ எல்லாமே இருக்குங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து பீரோ வச்சுருந்தாங்க. ஆனால் நிறைய இங்கே வந்து பீரோ கடை இருக்கும், நிறைய ஸ்லிப்பர்ஸ் கடை இருக்கும், ட்ரெஸ்ஸு கடை 1-2 இருக்கும். ஆனால் நிறைய வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும். அதுதான் மெயினு. ஸோ செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸாகவும் நம்ம வாங்கிக்கலாம், இல்லை நம்ம சொன்னோன்னா நமக்கு வந்து புதுசாகவுமே வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ அது ப்ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். நம்ம போய் விசாரித்து இப்போ நம்ம ஒரு அப்ளையன்ஸ் கடைக்கு போகிறோம் அப்படின்னா 1-2 தான் பார்க்க முடியும். அதை நம்ம பிடிச்சி வாங்குவோம். இங்கே வந்து 1000 கடை இருக்குது, எல்லாம் ஒரே ப்ராடக்ட்டு. ஸோ அதனால் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க, நீங்களே பார்த்தாலே தெரியும். ஸோ ட்ரெஸ்ஸுமே நிறைய பேர் வாங்குகிறாங்க. ஆனால் அது என்ன கிளாத்து எப்படின்லாம் நான் டச்லாம் பண்ணதில்லை. இது வரைக்கும் நான் கிளாத்ஸ் கிட்டே போனதே கிடையாது, ட்ரெஸ் கிட்டலாம். ஆனால் நான் வந்து நிறைய அப்ளையன்சஸ்லாம் வாங்கியிருக்கேன். நானே பீரோ வாங்கியிருக்கேன். இப்போ வரைக்கும் ஒரு 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் நல்ல கண்டிஷனில் சூப்பராக இருக்குது. நிறைய வந்து இந்த ஊஞ்சல் ஒன்று வாங்கியிருந்தோம், ஸ்டாண்டு வாங்கியிருந்தோம், நிறையவே வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் பல்லாவரம் சந்தைன்றது ஒரு பெஸ்ட்டு பெட் லவர்ஸ்க்கு ஒரு தரமான ஸ்பாட்னே சொல்லுவேன். ஏன்னா நானுமே வந்து இன்றைக்கி அதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ அந்த சைடு போயிட்டோன்னா 2 ஹவர்ஸ் ஆனாலும் 3 ஹவர்ஸ் ஆனாலும் அந்த பெட்ஸ் கிட்டேருந்து நம்மளால் வரவே முடியாது. மோஸ்ட்டாக இங்கே என்னென்ன இருக்குன்னா டாக்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இங்கே வந்து என்ன பார்த்திங்கன்னா முருகரோட காப்பு தான் வந்து கேட்டுட்டு இருந்தேன். என் சைஸ்க்கு வந்து அது ரொம்ப பெரிய மென்ஸ் போடுற மாதிரி இருந்தது. அதனால் என் சைஸ்க்கு இல்லைன்னு சொல்லிட்டார். நான் சின்ன பசங்க போடுற மாதிரி இருக்கான்னு கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டார். அதனால் மூவ் ஆன் ஆகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இந்த மாதிரி மேட்டு, ஸ்லிப்பரு, ஆக்சுவலாக நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் போகணும், அதனால தான். ஸோ ஃபைனலி வந்து இந்த மீன் கடை வந்து நான் ஆல்ரெடி ஒரு ரீல்ஸில் தான் பார்த்தேன். ஸோ எல்லாமே 100 ரூபான்னு தான் சொல்லியிருந்தாங்க மேலே இருக்கிறதுலாம். அந்த ரீல்ஸ்லேயும் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. நான் போய் அது உண்மையான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயே கேட்டேன். ஸோ இது மேலே இருக்கிறது எல்லாமே 100 ரூபான்னு தான் சொல்லியிருந்தாங்க. கீழே இருக்க மீன்லாம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேரி ஆகுது. ஸோ இது வந்து எல்லாமே பலங்கார பொருள். ஒரு சிலதெல்லாம் ஒர்க்கிங் ஸ்டேஜ்லேயுமே வச்சுருக்காங்க, ஒரு சிலது சும்மா அழகுக்காக வச்சுருக்காங்க. ஸோ மேட்டு, லைட்டு, இந்த மாதிரி தான் நிறைய சின்ன கடை இருக்குது. அப்புறமா வந்து இன்றைக்கி எதுவுமே ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு ஹெல்த்தியாக தான் சாப்பிட்டோம். இளநியும் நுங்கும் தான் வந்து சாப்பிட்டோம். நுங்கு வந்து 7 பீஸ் வந்து 50 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த கடைக்கார அங்கிள் வந்து நாங்கள் கேட்காமையே ஒன்று எக்ஸ்ட்ராவாக தான் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு நம்ம அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த மரவள்ளி கிழங்குன்னு சொல்லிட்டு சொன்னால் அதோட யூஸ்லாம் வந்து என்னென்னா அவங்களே அந்த ஸ்பீக்கர் வச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வாங்கினேன். ஆனால் எனக்கு அந்த டேஸ்ட் அவ்வளோவா பிடிக்கவே இல்லை. ஆனால் நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா ரொம்ப ஸ்வீட்டாக தான் நான் சாப்பிட மாட்டேன். அப்புறம் பால் கடம்பா சாப்பிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த ஸ்பாட்டுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இங்கே எல்லாமே இருக்குங்க, இல்லாதது எதுவுமே இல்லை. போனாலே அந்த பெட்ஸ் எல்லாம் பிடிக்காதவங்க கூட வாங்கி சரி சும்மா வளர்க்கலாம் அப்படின்னே கூட வாங்கிடுவாங்க போல், அவ்வளோ இருந்துச்சு. ஸோ நாய்க்குட்டி வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் இந்த சைட்லேருந்து வரவே இல்லைங்க. அவ்வளோ க்யூட்டாக படுத்துட்டு சமத்தாக படுத்துட்டு இருக்குங்க. டைம் ஆகிடுச்சா, ஆட்டம் போட்டு முடிச்சிருச்சான்னு தெரியல. நான் போன டைமுக்குலாம் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. எல்லாமே டாக்ஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ், டாக்ஸ் மட்டும் தான் நான் ப்ரைஸ்லாம் விசாரித்தேன். ஸோ அதனால் டாக்ஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2Kலேருந்து 10K வரைக்கும் கூட சேல் பண்ணுறாங்க. ஜோடியாகவும் வாங்கிக்கலாம், இல்லை வந்து நம்ம தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம். எல்லா மாதிரியுமே வச்சுருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லா நாய்க்குட்டியுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்குமே நேம் வந்து வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட்டு சந்தை போடும் போது இந்த ஒரு நாய்க்குட்டியோட நேம் என்ன எல்லாமே செப்ரேட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக சொல்கிறேன். சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து பெட்ஸுக்குன்னு தனியாக நான் வந்து ஒரு லாக் போடுறேன். ஸோ ஃபைனலி எல்லாமே நம்ம வாங்கிட்டு சூப்பராகவே பார்த்துட்டோம், நிறைய பார்த்தோம். இன்னும் ஆக்சுவலாக நம்ம மார்னிங் ஒரு 6:30 அந்த மாதிரி ஈவினிங் டைமில் போனோன்னா முயல் இருக்கும் நிறைய.
அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. இந்த நாய்க்குட்டியை விட்டு நான் வரவே இல்லை. அவ்வளோ சூப்பராக எல்லாமே சூப்பர் தான். கொஞ்சிட்டே இருந்தேன் நான். எனக்கு வீடியோ எடுக்கிறதையே மறந்துட்டு நான் கொஞ்சிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோங்களேன். நான் வீடியோவை ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சம் இதெல்லாம். இந்த பூனையை பார்த்து சரி பாசமாக தொடலான்னு போனால் அது முறைக்கிறத பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துருச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா சரி தைரியத்தை வர வச்சுட்டு நம்மளும் தொடுவோம், ஒன்றும் பண்ணாது அப்படின்ட்டு சும்மா லைட்டாக தொட்டேன். பட் ஆனால் ஒன்றும் பண்ணல. அதுக்கப்புறம் அதையும் கொஞ்சிட்டு ஜாலியாக அது கூட விளாடிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முயல் இருந்துச்சு. முயலையும் பார்த்துட்டு கொஞ்ச நாள் ஃபஸ்ட்டு முயல்னே நான் கவனிக்கல, அப்புறம் தான் அது முயல்னு பார்த்தேன். அதுக்கப்புறமா நிறைய இங்கே இந்த சைடு நிறைய கோழி அதோட குட்டீஸ்லாம் இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு நாட்டுக்கோழியே வச்சுருந்தாங்க. அந்த கலர் கோழின்னு சொல்லுவாங்கள்ல அதுவுமே வச்சுருந்தாங்க. ஸோ அப்புறம் இங்கே நான் வாத்துனா ஒரு வகை தான் இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் இங்கே போனப்போ தான் தெரிஞ்சது அவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாத்து இருந்துச்சு. தண்ணியில் இது பண்ணுறதுக்கு நிறைய நேம்ஸ்லாம் சொன்னாங்க. அதுதான் நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நேமோட அந்த கடையில் விசாரித்து அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு வேணும்னா. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக என்னென்ன இருக்குதுன்னு கடைசி வரைக்கும் போய் பார்த்தோம். ஃபைனலி நம்மளோட ஸ்பாட் வரப்போகுது. ஸோ வந்துருச்சு. இதுதான் அது. இங்கே இதை பார்க்கும் போதே உங்களுக்கு மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன வாங்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ குட்டி கலர் கோழி கொஞ்சம் தான் வாங்க போகிறோம். அதுக்காக தான் நான் 2 வீக்ஸ் கழித்து எப்படியோ ஃபைனலி அடம் பிடிச்சி வாங்கிட்டேன். வீட்டில் வாங்கக்கூடாது சொன்னாங்க. வாங்கி முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம கிளம்பும் போது பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்களும் அவங்கவுங்க கடையை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு டீட்டெயிலான பெட்ஸ் வீடியோ, அதோட ப்ரைஸ் என்ன, அது என்ன ரகம் எல்லாமே வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.